You see they Once again. நான் ஆர்டர் மட்டும் கொடுத்துறேன். நீங்க இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்கன்னா இத படிச்சு மொத்தமா இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்த சபையில நீங்க மன்னிப்பு கேட்கணும். இந்தாங்க. ஆதிரை அமைதி வாங்க. அமைதி அமைதி. ஆதிரை ஆதிரை ஆதிரை. ஐயோ தமிழ்ல படிச்சிரு. அதை விட கிளியரா வேணும்னா அந்த ஒரிஜினல் காப்பியை கொடுங்க. ஒரிஜினல் காப்பி கொடுங்க. ஒரிஜினல் காப்பி வேணா தேவாலி. எங்க கொடுங்க அத. கொடுங்க அத. கொடுங்க. In the BB Court of வழக்காடு மன்றம் கேஸ் நம்பர் 2 புகார் அளிக்கப்பட்டவர் இது மட்டும் இல்ல இல்ல நீங்க அந்த இது என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் சொல்லுங்க. அப்புறம் சிரிக்காம சொல்லுங்க. கொஞ்சம் ஜெனுவினா சொல்லுங்க. FJ என்கிட்ட க்ளோஸ் அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கிறதெல்லாம் இருந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு அப்புறம் எல்லார்கிட்டையும் போய் அவ தான் சொன்னா கேட்க மாட்டான்னு ஒரு பொய்யான இமேஜ் கிரியேட் பண்ணான். இப்போ அதே விஷயத்த இந்த வீட்டில் இன்னொரு பர்சன் கிட்ட பண்ணான். விக்டிம் கார்டு மென் கார்டு யூஸ் பண்ணி இங்க விளையாண்டு மற்றவங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறான். இது எல்லாமே நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஐயா எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன் ஆதிரை. ஐ எம் சாரி. ஐ எம் ஜென்யூன்லி வெரி சாரி. Okay, case is adjourned. அவர் யானை கூப்பிட்டாரா? இவர் யார் ஃபர்ஸ்ட்? தவாலி வாய் மூடி சும்மா இருக்க மாட்டாரு. Sir, can my client be dismissed? Can my Dismissed. தயவு செய்து சொல்லாதீங்க. வேற வழக்கு இல்ல. இது ஆக்சுவலா இங்க கோர்ட்டுக்கே வந்திருக்க கூடாது. டைம் வேஸ்ட் ஆச்சு கோர்ட்டோடது. ஆமா நானும் நெக்ஸ்ட் வர எல்லா கேஸ் சொல்லக்கூடாது சார். அது நீங்க சொல்லக்கூடாது. எனக்கு நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க ஜட்ஜ்னா ஓகேவா? இது பாருங்க இந்த மாதிரி என்கிட்ட பேசுங்க. இது பாருங்க நீங்க ஜட்ஜ் கிட்ட பேசுங்க. உட்காருங்க. குமாஸ்தா உட்காருங்க. பேசாதீங்க. இத பாருங்க இது சாரி கேளுங்க. கோர்ட்டோட ரூல்ஸ் வந்து மீறீங்க. என்னது இதெல்லாம்? ப்ளீஸ் சாரி கேட்க சொல்லுங்க. வெளியில என்கிட்ட பேசிக்கோங்க. இந்த கோர்ட்ல இந்த மாதிரி எல்லாம் பேச கூடாது. புரியுதுங்களா? சார் சாரி கேட்க சொல்லுங்க சார். கோர்ட்ல இப்ப கேஸ் ஜெயிச்சது யாரு அனௌன்ஸ் பண்ணுங்க. ஆமா அவன் தான் ஜெயிச்சாச்சு. இந்த இட் கோஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஆதிரை. ஆதிரை ஜெயிச்சிருக்காங்க. ஜட்ஜ் வரா. இந்த மாதிரி செல்லாத கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நான் இனிமே என்டர்டெயின் பண்ண மாட்டேன். பாத்துக்கோ. புரியுதா? இந்த வாரத்துக்கு தான் நான் கத்துறேன். எல்லாத கேஸ் அவரு சொல்லக்கூடாது. இவர் யாரு அதை சொல்ல? குமாஸ்தா செல்லாத கேஸ் அது முடிச்சிட்டாங்கன்னா அவங்க டைல்யூட் பண்ணிட்டாங்க. அடுத்த கேஸ் வேணும் மத்த நெக்ஸ்ட் கேஸ் போட்டுங்க. என்ன சார்? ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சல. அப்ப என்ன அதுவும் சொன்னேன். இவங்க கிட்ட எப்படி வந்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து கொண்டு வராம ஜெயிலுக்கு போறப்பையும் அவர் வந்து FJ சொன்னாரு இந்த மாதிரி பொற்றே ஆயிடக்கூடாது அப்படின்றதால தான் நான் அவளுக்கு இது பண்ணலன்னு சொன்னாரு. ஆனா இதே வியானவர் சொன்னாரு அதே தான் ஆதிரிட்டு சொல்லியிருக்காரு. சேம் வேர்டு சேம் பேட்டர்ன். தேங்க்யூ. இந்த வினோதன் எனக்கு இந்த பென் எல்லாம் வச்சுட்டு வினோதன்னா சீரியஸா வந்துட்டு கலாட்டையா பண்ணன்ற என்னன்னா ப்ராஜெக்ட் பண்ண ட்ரை அங்க வந்து பண்றேன். விட்னம்ஸ் கூப்பிடுறாங்க. விக்டிம்ஸ் யார் கூப்பிட்டாங்க? அவ கூட அந்த கேஸ்ல வந்து ஓடாதீங்க வினோதனா. இங்க வாங்க. இங்க ஜட்ஜ் கிட்ட கேளுங்க. ஜஸ்ட் சிரிக்காதீங்க. அப்படியே நீங்க கேரக்டர் என்னன்னு சொல்லிக்கோங்க. ஆனா அந்த கேஸ் நான் கேஸ் போட்டது நானே. கேஸ் போட்டது நானே. அவர் ஒத்துக்கிட்டாருங்கிறதுக்காக
இது செல்லாத கேஸ் நீங்க சொல்ல முடியாது. செல்லாத கேஸ்னா சார் ஒரே நிமிஷம் நான் நல்லபடியாவே பேசுறேன். அது செல்லாதுன்னு நீங்க சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்லணும்னா அத வந்து பெட்டிஷன் போட்ட 2 பேர் மேலயுமே இது நீங்க சாரி கேட்கணுமா பேசணுமா அவங்க இது கேஸ் போடாமையே கோர்ட்டுக்கு வெளியில பேசியிருக்கணும். செல்லாத கேஸ் அது ஏன் சொல்லக்கூடாது? இது கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிருக்காங்க. அப்போ நீங்க வந்து ஆப்போசிட் டீம் தான் கேட்க முடியும். அதுதானா நான் வித்யா பத்தி ஏதோ சொன்னேன். ஆனா கேஸ் கேட்டது தப்பு இல்ல. நீங்க செல்லாத கேஸ்னு சொல்ல முடியாது. அது எந்த கேஸ்னு நான் டிசைட் பண்ணுவேன். செல்லாத கேஸ்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கணும். கேஸோட டீடைல்ஸ் வந்த உடனே ஆதிரா ஐ அம் வெரி சாரி நான் அப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். இங்க வந்து டைம் வேஸ்ட் பண்றது இங்க இல்ல. அப்போ எதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கேஸ் நீங்க வந்து நீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க எல்லாரும் அங்க தான் இருக்கோம். இந்த மாதிரி கேஸ் நீங்க எடுத்துட்டு வர கூடாது. செல்லாத கேஸ்னு சொல்ல வேண்டாம். செல்லாத கேஸ்னா அந்த கேஸே வந்து கூடாது. குற்றச்சாட்டு வந்த உடனே பெட்டிஷன் இது இங்க மன்னிப்பு கேக்குறோம் வெளியே மன்னிப்பு